அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கிய நகர், முக்கிய தொகுதியை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருப்பரங்குன்றம். எஸ், இந்த பேரை கேள்விப்பட்ட உடனே பல சர்ச்சைகளும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இதை பத்தி போட்டிருக்கோம். திருப்பரங்குன்றத்தில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுல. அதே அனாலிசிஸ்ல இப்ப பார்த்து சார் நிக்கிறாரா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும். பட் இந்த அனாலிசிஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. காரணம், தாவேகாவில் இருந்து அதிமுக சார்பில் முன்னாடி போட்டியிட்ட அதிமுக உறுப்பினராக இருந்து தாவேகாவில் சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தாவேகா சார்பாக இப்ப போட்டியிடுகிறார். சோ அந்த அனாலிசிஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? பார்த்த சார், ஓவர் அப் டு யூ. வணக்கம். அனாலிசிஸ்ல நம்ம அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இது பாஜக இதை கேட்டு பெறணும், கேட்டு வாங்கணும், சண்டை போட்டாவது இதை வாங்குங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா, சொல்லியிருந்தோம். ஆனா இருக்கிற பக்கமே பாஜக போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வாங்கிட்டு இதை விட்டுட்டாங்க. ஆமா, இப்போ அதுதான் இப்போ நமக்கு மார்க்க இப்போ பொதுவா இப்ப அறியப்படுற தகவல் என்னன்னா, திரு எடப்பாடி அவர்கள் ஒரு 2 முக்கியமான கண்டிஷன் வச்சிருந்ததா சொல்றாங்க. ஒண்ணு சிட்டிங் எம்எல்ஏ தொகுதியை நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போன தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே நான் அதை பிடுங்கி உங்ககிட்ட தர முடியாது அப்படிங்கிறது. ரெண்டாவது அதாவது மாவட்ட செயலாளர்களோட தொகுதியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டோம் நம்ம. ஸோ அதனால திரு ராஜன் செல்லப்பாக்கு இதை அவர்கிட்ட வாங்கி கொடுக்குற ஐடியாலே திரு இபிஎஸ் அவர்கள் இல்லை. ரெண்டாவது, இந்த தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்னொரு இதுல காணொலியில சொல்லியிருந்தேன். இப்போ அதிமுக 10 தடவை ஜெயிச்ச தொகுதின்னு 2 சொன்னேன். இப்ப இது 9 தடவை ஜெயிச்ச தொகுதின்னு பாத்தீங்கன்னா, தொண்டாமுத்தூர் 1, திருப்பரங்குன்றம் 1. திருப்பரங்குன்றம்ல 2011ல டிஎம்டிகே கிட்ட கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா 89ல அதிமுக பிளவுபட்ட போது டிஎம்கேக்கு ஒரு தடவை போயிருக்கு. 1996ல அதுவும் அதிமுக பெரும் பின்னடைவு ஏற்பட்ட எலெக்ஷன், அப்போ டிஎம்கேக்கு ஒரு தடவை போயிருக்கு. மற்றபடி எடுத்தீங்கன்னா 9 out of 11 டைம்ஸ் இங்க அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. பிரிஞ்சு போன சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு இல்ல சார், தாவே கலந்து போட்டிருக்காருல்ல, ஒரு கணிசமான வாக்குகள் பெறலாமே தவிர, ஆனா அவரால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவர் இப்ப நம்ம இப்ப பார்த்தோம்னா, இப்ப ஒரு 8-10% வாக்குகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கே தவிர, பட் ஆனா அதுக்கு மேல ஒரு ஜெயிக்கிறது இப்ப இங்கெல்லாம் காலங்காலமா டிஎம்கே ஏடிஎம்கே உண்டான ஃபைட்டு தான் இங்க இருக்கிறதே. 2 ஃபைட்டு தான், டிஎம்கே ஏடிஎம்கே உண்ட. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசா இப்ப அதுவும் இல்லாம இப்ப இந்த இஷ்யூ நடந்த அப்புறம் இங்க இன்னுமே இது இவங்க 2 பேருக்குள்ள போலரைஸ் ஆயிருக்கும். நம்ம அப்பவே இந்த திருப்பரங்குன்றம் வீடியோலயே கூட நம்ம சொல்லியிருந்தோம். தாவேகா எந்த விதமான ஸ்டான்ஸும் எடுக்காத ஒரு இஷ்யூ. அவங்க பொதுவாகவே எந்த இஷ்யூக்குமே எந்த ஸ்டான்ஸுமே எடுக்கல. அதுவும் இந்த இஷ்யூல அவங்க ஸ்டான்ஸ் எடுத்திருக்கணும். இப்போ அதுக்கு நல்ல டாபிக்கா நம்ம உதாரணத்துக்கு அப்பவே கூட சொன்னது, திருப்பரங்குன்றம் பண்ணும்போது இப்ப ஓவைசி என்ன சொன்னாரு, ராம் ஜென்ம பூமி அந்த அயோத்தியா சுப்ரீம் கோர்ட் வெர்டிக் வந்த போது, நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு அடிப்படையில இதுல உடன்பாடு இல்லை, ஆனா சுப்ரீம் கோர்ட்டே சொன்னப்பறம் இதை நாங்க மறுக்க விரும்பல. இது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தா நான் சட்டத்துக்கு கூட நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இப்ப அதை கூட அவர் சொல்லல. கம்ஃபர்டபுளா அவர் இதை அவாய்ட் பண்ணிட்டார். ரெண்டாவது சிடிஆர் நிர்மல்குமார்லாம் அன்னைக்கும் சோசியல் மீடியா வாரியர் தான், இன்னைக்கும் சோசியல் மீடியா வாரியர் தான் சார். டிவிக்கே களத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா, அவங்க என்னைக்கு களத்துல இறங்கி போராட்டங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விசிபிளா பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்குதான் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஓரளவுக்கு வெளியில தெரியப்படுவாங்க. அன்னி வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு சோசியல் மீடியால என்ன அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான். அவரு தான், நான் தான் சிடிஆர் நிர்மல்குமார், நான் தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாதான் மக்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்க ஒரு இப்ப அதிமுக நம்ம ஒரு 100 பேர் சொல்லலாம்,
திமுகல வந்து ஒரு இவங்க ரெண்டு கட்சியில 100 இல்ல 200 300 பேர் கூட சொல்லலாம். இவங்கெல்லாம் களத்துல அறியப்பட்டவங்க, அந்த தொகுதியில அறியப்பட்டவங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து எகெயின் அதிமுகவுக்கு தான் போகும். மார்ஜின்ஸ் எகெயின் திமுகவுக்கா தாவேகாவுக்கா அப்படி கேக்குறாங்க. இரண்டாவதெல்லாம் திமுக தான். தாவேகா வந்து இங்கெல்லாம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் ஓட்ஸ் எல்லாம், அதாவது இப்போ நீங்க இங்க இந்த தடவை இந்த எலெக்ஷன்ல நான் எதிர்பார்க்கறது எப்படின்னா, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, டிவிகே, விஜய் 95% வாக்குகள் இந்த 4 பேருக்குள்ள போயிடும். நோட்டா அது வரது வரும். இந்த இண்டிபெண்டன்ஸுக்குன்னு இருக்கிறது வந்து இன்னமும் கம்மியா இருக்கும். ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாவே இருக்கும் இந்த தடவை. அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனா தான் இருக்கும். இது இந்த இதுல தேர்ட் டிஸ்கஷன் இது வந்து கிளீன் அண்ட் கிளியர் அதிமுக. கிளியர் அதிமுக. ஓகே நேயர்களே, எஸ் பரபரப்பு மிகுந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில வந்து ஒரு கிளியர் மேண்டேட் வந்து அதிமுக வரப்போகுது. காரணம் ஏற்கனவே அங்க அதிமுக தான் ஒரு ஃபேவரட்ஸ், பயங்கரமான வெற்றிகள் பெற்றிருக்காங்க. 89ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுக பிளவுபட்ட பிறகு ஒரு தோல்வி, 1996ல ரஜினிகாந்த் அவர்கள் இம்பாக்ட்ல வந்து ஒரு தோல்வி. அதை தவிர்த்து அதிமுக கிளீன் அண்ட் கிளியரா வெற்றி பெற்றிருக்கு. தேமுதிக நின்ற போது கூட, அதிமுக கூட்டணி நின்ற போது கூட அந்த தேமுதிக கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றிருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. சோ இந்த பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்றது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. காலமாக அதிமுக அங்கே கோல் வச்சு கொண்டிருப்பதால் அதிமுக மதுரை மாவட்டத்தில் சார்ந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை தக்க வைத்துக் கொள்கிறது அப்படின்றத வந்து நம்ம எழுதி வைக்கிறோம். சோ எஸ், இதோட வந்து நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியை வந்து நிறைவு செய்கிறோம். நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.